வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒயிட் சென்னாவும் உருளைக்கிழங்கும் போட்ட குருமா. அது சோளா பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் செஞ்சு சாப்பிட்லாம். அதை தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு சென்னா எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா அலசிட்டு வேறு நல்ல தண்ணி சேர்த்து 2 உருளைக்கிழங்கு போட்டு 3-4 விசில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு முடி தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 கிராம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரில் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அதை நல்லா லேசாக வாய்க்கீறி விட்டு 4 பல்லு பூண்டு போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு தக்காளி அரிஞ்சு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் நல்லா வதங்கி மசிச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசனையை கொடுக்கும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து அது கொதிச்சோன்னு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் சென்னாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துடணும். சூப்பர் அண்ட் டேஸ்டியாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.